அவர் தான் இந்த ஓஜி த கோட். எப்பயுமே வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட் யாராவது இருக்கிறவங்க தான் வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து இந்த மாதிரி ஒரு உச்சத்தை அடைய முடியும்னு ஒரு இது இருந்த காலத்துல லைக் சம்மன் லைக் கோயம்புத்தூர்லேருந்து வந்து அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வழியா ஒரு ஹீரோ ஆகி அது வந்து பெரிய ஹோப் எங்க எல்லாருக்குமே தந்துச்சு. ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஆமா, இறைவான ஒரு பாட்டு ஒன்று இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தேன். அந்த பாட்டு எனக்கு புள்ள அரிச்சிருச்சு திரும்பி பார்க்கும்போது. டாக்டர் ரசல் கோலார் அவரு சார்ஸ்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்காரு. அதோட இன்டு ஃபயர் பாரு. சில பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது எப்படின்னா ஷிட் இந்த பாட்டு ஏன் நம்ம பண்ணல, ஒரு ஜெலஸ் வரும்ல. ஒரு 300ல இருந்து 200 பேர் இருந்திருப்பாங்க, எல்லாருமே பாட்டு பாடினாங்க. இவர் பாட்டு பாடவே விடல. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓபிரைன். ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் ahead. Hey there people, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட ஆசாமி மியூசிக் வீடியோ டீம்ல இருந்து அர்பன் தோழா, அதுக்கப்புறம் அஸ்வின் அண்ட் தீபிகா இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எல்லாத்தையுமே ஆக்சிடென்டல் நம்ம ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ சம்திங்கிறதுக்குள்ள, இதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ள வாட் எவர் யூ சூஸ், அது வர்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஐடியாவா இருந்தது, இப்போ எந்த ஒரு பிளேஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, அண்ட் வேர் யூ வாண்ட் டு ரீச், இதை பத்தி சொல்லுங்க. நான் ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஸ்கூல்ல இருந்தே அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. அண்ட் அஸ்வின் நானும் 10th இருந்து கிளாஸ்மேட்ஸ். ஆமா, அஸ்வின் வந்து ஒரு சரியான படிப்ஸ், பயங்கர படிப்ஸ். நான் வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு சுமாரா படிக்கிற பையன். என்ன பண்ணுவாங்களா டீச்சர்ஸ்லாம், என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே சுமாரா நான் படிக்கிற பையனுக்கு ஒரு நல்லா படிக்கிற பசங்கிட்ட உட்கார வச்சா உருப்பட்டுறா அப்படின்வாங்க. பட் நானா அது ஆப்போசிட் ஆயிடுச்சு. அவனை நான் கெடுத்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் ஹவ் நானும் அஸ்வினும் வந்து மீட் பண்ணி பாட்டு பண்ணி யூஸ் பி லைக் லாங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதான் அப்படிதான் பாட்டு பண்ண ஆரம்பிச்சோம். இட்ஸ் லைக் we are more artists விட we are more friends. ஸோ மேம் நீங்க சொல்லுங்க. நான் ஸ்கூல் டைம்லேருந்தே டான்ஸ் ஆடுவேன். அதுக்கப்புறம் காலேஜ் கிளினிக்கல் நியூட்ரிஷன் பண்ணேன், விச் இஸ் டோட்லி நாட் ரிலேட்டட் டு திஸ் ஃபீல்ட். பட் லாஸ்ட் இயர் படிக்கும்போது ஐ ஜாயின் டிடிசி டான்ஸ் கரியர் மாதிரி. எதுவுமே பிளான் பண்ணல. தென் ஐ ஸ்டார்ட் டூயிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ். டிடிசியில் ஐ மெட் அஸ்வின். அண்ட் அது அவங்க நிறைய ஒர்க், மியூசிக் வீடியோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திஸ் வீடியோ எல்லாமே இந்த டீம் வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ ஆசாமி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும், முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விஷுவல்ஸ். அவ்வளோ ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருந்தீங்க. அங்கே இருக்கிற அந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், மற்ற ஒர்க்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் பற்றி எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஜான்வரிலேயே முடிஞ்சிருச்சு, ஃபெப்ரவரியில் முடிஞ்சது, ஆடியோவாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து விஷுவலாக வந்து இதில் வைரல் சவுத் அப்ரோச் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து தேவர் வெரி ஹாப்பி. கேட்ட உடனே லைக் வில் டூ திஸ். ஏன்னா நான் ஆசாமிங்கிறது என் ஸ்டேஜ் நேம், ஆர்டிஸ்ட் நேமா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். ஏன்னா தேவர் ஆல்சோ ஹாப்பி, தேவர் ஆல்சோ வெரி. அதுக்கப்புறம் அது விஷுவலாக யோசிக்கும் போது தான் இவங்க தான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் டிசைனர், ஏடி, டைரக்ஷன் டீம் எல்லாமே. இவங்க அபிஜித்னு இன்னொருத்தர் உண்டு, அவரும் ஃபுல்லாக டைரக்ஷன் டீமில் 3 பேர் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். பாட்டு முடிச்சு பாட்டு இதாகிடுச்சு, ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதான். அதுக்கப்புறம் 2 மாசமா ஆளே பார்க்கல. யூஸ் ஹேங் அவுட். எப்பயுமே ஈவினிங் வந்து ஒரு டீயாவது அடிக்க ஒரு கதை பேசிட்டு, ஒரு டிப்ரெஷன் கதை பேசிட்டு, வாழ்க்கை வெறுப்பா இருக்கு அப்படி பேசிட்டு அப்படி போவோம். ஆளே காணும். ஆளே ஒரு 2 மாசமா கால் அடிச்சாலும் பிஸி, ஒர்க் பிஸி. ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் என்ன. ஏன்னா நானும் அந்த ஒரு வேலையில இருக்கவும் சொன்னவோ 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இது ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அதாவது என்ன நமக்கே, ஏன்னா எனக்கு கால் அடிக்கும் போதே நான் பிஸின்னு, எனக்கே இவ்வளோ இது பண்றானே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷூட் அப்பதான் வந்து ஒரு மாசம் கழிச்சு போய் அஸ்வினை பார்த்தது. ஷூட் அன்னைக்கு தான் பார்த்தேன். ஷூட் அன்னைக்கு தான் ஒரு ஆளை நான் வந்து அவங்க கிட்ட அதான் சொன்னேன், வேற யாரோ மாதிரி இருக்கிற நாட் அது மட்டும் இல்ல, இந்த செட்டை ஹேண்டில் பண்ண விதமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இட்ஸ் லைக் சோ டிஃப்ரெண்ட். ஏன்னா அப்ப ஒரு ஜஸ்ட் 1 month பார்த்த அஸ்வினுக்கும் 1 month அப்புறமா பாக்குற அஸ்வினுக்கும் வந்து ஆசாமிக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சிவா தமிழ் படம் சிவா மாதிரி காஃபி வரதுக்குள்ளே அந்த மாதிரிதான். ஆனா நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரிலேட் ஆனது, டெய்லி பார்க்க ஒரு டீயாவது எடுத்துட்டு டிப்ரெஷன் கதை, அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் மாறிடுச்சு. அது ஒரு தெரப்பி செஷன் தான். தெரப்பி செஷன் கன்ஃபார்மா இருந்தாலும் அதுல இருந்து தான் நிறைய பாட்டே வந்து உருவமே.
ஸோ ஆமா இப்ப நீங்க வந்தீங்கன்னா கூட நம்ம டீ அடிக்க போனோம்னா நீங்க ஏதாவது ஒரு கதை சொல்லுவீங்க, நோட் பண்ணி வச்சுட்டு ஓகே ஓகே அப்படி வச்சுட்டு அப்படியே லிரிக்ஸா மாத்தி அவ்வளவு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மோர் ஒர்க் ஆகுது. அண்ட் மெயினா நீங்களே ஃபுல்லுத்தி இப்போ நான் அந்த இது பார்க்கும்போது கதை திரைக்கதை வசனம் எல்லாமே ஸ்டீஃபன் ஸ்பீல்குமார் அப்படின்னு இருக்கிற மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் ஆசாமி ஆசாமி ஆசாமி. ஓகே நான் வந்து 2 வேளை லிரிக்ஸ் எழுதுனேன், பாட்டு பாடுறேன், பாட்டு பாடுனீங்க, நடிச்சிருக்கேன், பெர்ஃபார்ம் பண்ணது, டைரக்ஷன் உங்க பின்னாடி இருக்கு. டைரக்ஷன் வந்து கால சூழ்நிலை வேற என்ன பண்றது, நமக்கு நம்ம தான் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி. எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோனா நான் ஆர்டிஸ்டா பண்றதுனால எனக்கு வந்து ஓகே விஷுவலா என்ன இப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் இல்ல எனக்கு இப்படி கொடுக்கணும்னு ஒரு இது இருந்தது. அதுக்கு நான் என் டைரக்ஷன்ல என் பேர் இருந்தாலும் பின்னாடி ஒரு பெரிய டீமே இருந்தாங்க. அர்பன் தோழா இருக்கட்டும், தீபிகா, அபிஜித், டிடிஜில வந்து சுரேஞ்சர் அண்ணால் சார்னு அவங்க தான் என்ஜாய் என்ஜாமி ஆசை கூட கட்சி சார் அவங்க கோரியோகிராஃபர்ஸ்லாம் டான்ஸ் டைரக்ஷன் டீம் அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது அது பின்னாடி. லிரிக்ஸ்க்கு நான் வரேன். லிரிக்ஸ் ரொம்ப ரிலேட்டபிளா எழுதணுங்கிற ஐடியா யாருதோடதா இருந்தது, யார் காலா இருந்தது? நான் எழுதுனேன், ஆனா எங்க 2 பேர் பாட்டுல கொலாபரேட்டிவா தான் இருக்கும் எல்லாமே. ஸோ எல்லா பாட்டுமே நாங்க ரிலேட்டபிள்னு ஆரம்பிச்சுதான் எழுதுறது. ஆக்சுவலி எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இவர் லிரிக்ஸ் எழுதுவார், ஓகே, ஸோ அவர் பாட மாட்டார். லிரிக்ஸ் எழுதுவார், பாட மாட்டாரு. ஓகே, நம்ம அது வரையும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். அப்படியே கீழே லிரிக்ஸ் எழுதி வச்சுட்டு அப்படியே நம்ம அப்படியே ஆர்டிஸ்ட் ஆகி நம்ம அப்படியே மேல போயிடலாம். பார்த்தா பாட ஆரம்பிச்சிட்டான். சரி ஃப்ரெண்டா போயிட்டான், வேற எதுவுமே பண்ண முடியாது. சரி ஓகே. அண்ட் இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது இண்டி மியூசிக்ஸ், இந்த இண்டி ஆல்பம்ஸ் கேட்கறவங்களா இருக்கட்டும், அதுக்கான ரசிகர்கள் அந்த பாட்டை வந்து செலிப்ரேட் பண்றதுங்கிறது ஒரு ஜாஸ்தியா இருக்கு. முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சேஞ்ச் ஒரு எப்படி பாக்குறீங்க, அதுல ஒர்க் பண்றவங்களா அதை பத்தி சொல்லுங்க. ஸோ என்னன்னா இதுக்கு முன்னாடி டைரக்டர் வந்து ஒரு கதை எடுத்துட்டு அது ஒரு ஜெயில் மாதிரி அந்த ஜெயிலுக்குள்ள விளையாடுங்க அப்படின்பாங்க. இப்ப ஜெயில் கீழே கதையே the greatest freedom is like independent music as is like I can talk about anything. It's like I can like எதை வேணாலும் வச்சு இது பண்ணலாம். சொல்ல நினைச்ச கதையை இப்போ படம்னா படத்துல வந்து படத்துக்கு ஏத்த பாட்டு தான் பண்ண முடியும். இதே இண்டிபெண்டன்ட் ஆகும் போது அந்த ஃப்ரீடம் உனக்கு ஃப்ரீடம். ஆமா, அதாவது உங்களோட அந்த கண்டென்ட் கிரியேஷனோட பார்க்கும்போது டோட்டலாவே எனக்கு வந்து இந்த சோஷியலி ரெஸ்பான்சிபிள் கண்டென்ட்ஸா ரொம்பவே அதிகமா பட்டுச்சு. நான் சொல்லிட்டு இருந்தேன், அது எல்லாமே ஐடியாவா எப்படி வந்தது? ஸோ அது பேசும்போது எப்படி இருக்குது? எனக்கு வந்து கலர் பத்தி பேசணும்னு இருந்தது. அதனால லைக் ரொம்ப நாளா நான் ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயம் தான். இட்ஸ் நாட் நியூ, எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். பட் அதை பத்தி பேசும்போது எல்லாரும் பேசுற அதே விஷயத்த எனக்கு பேச வேண்டாம் இருந்தது. ப்ளஸ் நாங்கள் அதை ஃபோட்டோ ஷூட்டாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது போடு அது போடு ஃபேஸ்க்கு நான் கேட்கல ஃபேர் ஆகணும்னு அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல, டாபிக் இருக்கும்ல. ஸோ அதுதான் அட்ரஸ் பண்ணணும்னு ஆரம்பித்தோம். எனக்கு வந்த மெசேஜஸ் ஃபார் எல்லா வீடியோவுக்கும் சேர்த்து சொல்கிறேன், எல்லா மெசேஜஸுமே வந்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுவாங்க. பொண்ணுங்க நிறைய கேர்ள்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க, பாய்ஸுமே வந்து எனக்கு இப்போதான் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம், ஐ அண்டர்ஸ்டுட் த்ரூ த வீடியோ, அந்த மாதிரி எனக்கு மெசேஜஸ் வரும். ஸோ எல்லாமே தேங்க்ஃபுல்லி ரொம்ப பாசிட்டிவ் மெசேஜஸ் தான் இருந்திருக்கு. நைஸ். அண்ட் மெயினாக ஒரு வீடியோ அந்த லைக் ஒரு விமன் டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு இதை வந்து ரொம்ப அஃபென்சிவாக இல்லாமல் அது ரொம்ப கரெக்டான வேலையும் கன்வே பண்ணியிருந்தோம். அது வந்து எதனால நாங்கள் பண்ணியிருந்தோம்னா, ரேப், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது வந்து ரொம்ப அஃபெக்டிங்கான ஒரு விஷயம். பட் அதே லெவல் ஆஃப் அதே லெவல் ஆஃப் தாக்கம் வந்து இம்பேக்ட் வந்து ஜஸ்ட் ஒரு பேட் டச்சில் கூட இருக்கும். எப்போ பார்த்தாலும் அதை பற்றி பேசும்போது ரொம்ப லைக் ராவா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பற்றி மட்டுமே பேசுகிறோம் இல்லை. பட் டெய்லி இதில் ஒரு பேட் டச்சு கூடமே ஒரு நாள் பூரா அது நம்ம கூட தான் இருக்கும். அடுத்த நாளுக்கும் அது ஞாபகம் இருக்கும், ஒரு 10 நாள் கழிச்சும் அது ஞாபகம் இருக்கும். எனக்கு அது பேசணும்னு இருந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் விஷயத்த மட்டும் பேசாமல் டெய்லியுமே இது நடக்குது, எல்லாருக்குமே நடக்குது. இன்னொன்று என்னன்னா, அது நடக்கும் போது அதுக்கு அப்படியே அரையணும், அவர் வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது லைக் நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் நீ ஏன் ரியாக்ட் பண்ணல அப்படின்ற கேள்வி வருது. அப்படி பண்ண முடியாது. அது முதல்ல அது ஒரு பேட் டச்னு எனக்கு புரியறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னு 5 நிமிஷத்துக்குள்ள அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் நான் அவனை பின்னாடியே துரத்தி பிடிச்சி என்னன்னு கேட்க முடியாதுல்ல. அது பிளஸ் அது கேர்ள்ஸ்க்கு மட்டும் நடக்கல, பாய்ஸ்க்கும் நடக்குது. படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட பெண்களுக்கு ஒண்ணு நடக்குதான், ஆண்கள் தான் அதுக்கு வந்து போய் நாங்க உங்களை காப்பாற்றுவோம், நாங்க உங்களுக்கு அது என்னது அவங்களும் அவங்கள காப்பாத்திப்பாங்க, நம்மள காப்பாத்தி அது வந்து நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நார்மலா மனுஷனா இருந்தாலே போதுங்க. இதெல்லாம் ஆசாதிரி ஒர்க் பண்ணிட்டீங்க, ஆசாமியில ஒர்க்
ஸோ ஒர்க்கிங் இன் ஆசாதி, இந்த சினிமா அண்ட் இண்டி இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஸோ என்னோட நான் நான் வந்து படத்துல ஒர்க் பண்ணது பாத்தீங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ், ஓஃப்ரோ அவர் மியூசிக் டைரக்டர் வந்து நான் வந்து அங்கதான் தடவை நான் ஒர்க் பண்ணேன். அண்ட் அதான் எனக்கு தெரிஞ்ச இட்ஸ் லைக் பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. பிகாஸ் அவர் ஒரு இண்டிபெண்ட் ஃபீல்ட்ல இருந்து தான் இஸ் க்ரோன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச அவர் மியூசிக்கும் தாண்டி ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவர் ஓஃப்ரோ வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் பிகாஸ் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம்னா இட்ஸ் லைக் மேஜர் இம்பார்ட்டன்ட் இஸ் லைக் ஓஃப்ரோ இல்லாமல் இட்ஸ் லைக் நானும் சரி அஸ்வினும் சரி இங்கே இருக்கோம்னா இட்ஸ் தட். ஏன்னா ஒரு 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 அவர் ஒரு 10 வருஷத்தை தாண்டி இருப்பாரு. அந்த 10 வருஷத்துல தாண்டினது வந்து எங்களுக்கு வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இது பண்ணாதீங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது உங்களுக்கு ஈகோ இது ஒரு 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க, இது பண்ணிப்பீங்க, அதெல்லாம் நீங்க தூக்கி போட்டுருங்க. இட்ஸ் லைக் யூ ஹேவ் டு ஃபோக்கஸே என்னன்னா உங்க படைப்புல தான் இருக்கணும். இட்ஸ் லைக் ஹேவ் டு கிரியேட். ஸோ ஒரு நல்ல ஒரு மென்டரா அவர் இருந்தனால இட்ஸ் லைக் தி கிரேட் திங் தட் வி ஹேவ். அவர் இல்லைன்னா இட்ஸ் லைக் ரொம்ப குழம்பி இருப்போம். இண்டிபெண்டன்ஸ் சீன்ல ப்ளோ ஆகும் போது ஹி வாஸ் லைக் அந்த ஜொர்தாலையா இருக்கட்டும் இல்ல அந்த டைம்ல வந்து ஹி மேட் தி சீன் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சீன் இருந்தது, அதுக்கு முன்னாடி சீன் இருந்தது. ஆனா அந்த ஒரு தொடக்க புள்ளியா திரும்பி அவர் ஆரம்பிச்சாரு. நான் வந்து ஒரு சில ஆர்டிஸ்டோட பேர் எடுத்து வந்திருக்கேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா போத் சினிமாலையும் சரி அண்ட் வந்து இண்டிலையும் சரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அவங்க டக்குன்னு கேட்டோன்னே உங்களுக்கு தோன்ற விஷயத்த நீங்க தாராளமா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வைசாக் தோன்ற. அவர் என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட். அண்ட் அவரோட ரேண்ட் கொஞ்சம் கேளு வந்து ஆக்சுவலி நிறைய பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்ப சில பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆகும் போது எப்படின்னா ஷிட் இந்த பாட்டு ஏன் நம்ம பண்ணல, ஒரு ஜெலஸ் வரும்ல. நிறைய பாட்டு கொண்டாடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். அந்த பாட்டு என்னன்னா அப்பா எப்படி இது உட்காந்து இவர் எழுதினாரு, எப்படி இது பண்ணாரு. அவர்கிட்ட நான் காலையிலே அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோ நான் நிஜமாலே இந்த பாட்டு கேட்டு எனக்கு ஜெல்லஸ் ஆகுது ப்ரோ, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ இஸ் லைக் வெரி குட் ஹியூமன் பீயிங். ஸோ அவரும் நானும் ஒரு பாட்டு இருக்கு, அவருக்கும் நானும் ரிலீஸ் ஆக இருக்கு. மனசுல இருக்கிறதெல்லாம் எழுத்தார்த்தங்க சொல்றாங்க அந்த மாதிரி. அவரோட அன்ரிலீஸ் சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, ஆனா இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே லைக் சைன் பண்ணனால ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கும் அதெல்லாமும். ரேண்ட்டை கொஞ்சம் கேட்டுட்டு நீங்க அவர் ப்ரொஃபைல் போய் பாத்தீங்கன்னா பழைய பாட்டுலாம் சிலது அன்ரிலீஸா இருக்கும், பயங்கரமா எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப தேடி பார்த்தாலும் காணும், இருக்க மாட்டேங்குது. ரிலீஸ்டா வச்சிருக்காங்க. திருக்குறள் அறிவு எனக்கு ரொம்ப ரீசெண்டா தான் அவர் பழக்கம். இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. லைக் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க வந்து அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க. அண்ட் பர்டிகுலர் கிட்டார் ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நீஷா பார்ப்பாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இசை நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அந்த சரிசமமா அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அவர் எனக்கு நிறைய கத்து தந்தார். நிறைய எனக்கு அதை பத்தி அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஸோ இனிமேல் அவர்கிட்ட பேச இன்னும் நிறைய கத்துப்பேன் நான் நினைக்கிறேன். இப்போ டவர் பார்க்லன்னு நினைக்கிறேன் முன்னாடி அவர் தான் ஃபர்ஸ்ட் என்கரேஜ்மெண்ட். இந்த டவர் பார்க்ல வந்து ஒரு கூட்டம் மாதிரி நடத்துவாங்க இண்டிபெண்டன்ஸ் சீன்ல வந்து. இப்போ எப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அவருக்குமே அப்போ ஓஃப்ரோட ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாங்க டைம்ல, திருக்குறள். அந்த ஆல்பம்ல ஸோ அப்போ வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசும்போது செம்மையாக என்கரேஜ் பண்ணுவார், செம்மையாக மோட்டிவேட் பண்ணுவார். பேசிக்காக வந்து நம்ம பாட்டு பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனால் அதில் என்ன சொல்கிறோங்கிற ஒன்று இருக்குல்ல, அது வந்து இவர் பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் கூட ஓஹோய்னு ஒரு பாட்டு ஒர்க் பண்ணேன். ஹீஸ் வெரி டவுன் டு அர்த். லைக் நான் சொல்லி கொடுத்தா டக்குன்னு கிராஸ் பண்ணிப்பாரு, அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸ்னோலன்னு ஒரு பாட்டு உண்டு, நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பயங்கரமா இருக்கும். ஒரு மாதிரி நமக்கு அந்த சில விஷயங்கள் கேட்டாலோ பார்த்தாலோ வந்து நமக்கு இதை பண்ணணும், இதுல எதாவது பண்ணணும் தோணும்ல. அந்த பாட்டுக்கு நான் வந்து அப்போ வந்து ஒரு மாதிரி என்ன மறந்தே ஆடுவோம் இல்லை எதாவது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல வந்து அவர் பாட்டுலாம் நான் கேட்டிருக்கேன். அசல் கோலர் டாக்டர் ரசல் கோலார். அவருக்கு நான் வச்ச பேர் வந்து டாக்டர் ரசல் கோலார். He's like full of confidence, full of power, full of energy. So it's like ஒரு 4 மாசமா ஒரு பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். And it's like great. ஒரே வார்த்தை அசல்னா பவர், அவ்வளவுதான். அவரு சாஸ்தாகா ஒரு இன்டர்வியூ பண்ணிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட into fire பாரு. இப்போ நீங்க அதெல்லாம் கேமரா முன்னாடி பேசுறாங்க, அதுலயே ரொம்ப இயல்பா. இப்போ கேமராவும் இல்ல ஒண்ணுமே இல்ல, நான் பேசிட்டு சோகமா இருக்க முடியும். கேபர் பாஸ் பிகெஸ்ட் ஃபேன் இவர்தான். கேபர் வந்து எல்லா பாட்டும் கேட்டு மனப்பாடம் பண்ணி அதுதான் வந்து லிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 8th 9th
இல்ல லேட்டர் இந்த 11th 12th அதான் அந்த வளரும் வயசுல கேபர் பாட்டு கேட்டு அப்படியே நமக்கு ஓப்பன் ஆகும், புஃப்னு எல்லாம் ஓப்பன் ஆகுது. இதுதான் என்டர்டெயின்மெண்ட்டா, இதுதான் அதுவான்ட்டு பயங்கரமான ஃபேன். இப்போ ரீசெண்டா அவரை மீட் பண்ணி பேசலாம் செஞ்சோம். எனக்கு ஒரே ஹாப்பி, இது இவரால் தானே ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ இவர்கிட்டயே பேசிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. செம்ம ஆழமா எழுதுவாரு. ஆமா, அவர் ஆழமா எழுதுவாரு. ஆனா இது புரிய மாட்டேங்குதா இல்ல ஏன் இது வந்து இதாக மாட்டேன்ட்டு லைட்டா ஷாலோவா ஒரு மாதிரி அவரே அப்லிஃப்ட் பண்ணி இது பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஐ திங்க் 2017 நினைக்கிறேன் குரங்குங்கன் ஒரு ஷோ நடந்துச்சு. ஸோ இட் வாஸ் லைக் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா அப்போ வந்து அவ்வளோ வியூஸ் எல்லாம் போகாது. 17ல வந்து அவ்வளோ ஒரு 50,000 60,000 வியூஸ் தான் இருக்கும். ஆனா இட் வாஸ் ஏதோ ஒரு ஆடிட்டோரியம்ல ஒரு ஃபேஸ்புக் வீடியோல நான் பார்த்தேன். ஏதோ ஒரு ஆடிட்டோரியம்ல ஒரு 300ல இருந்து 200 பேர் இருந்திருப்பாங்க. மேக்சிமம் அந்த பாட்டோட வியூஸே பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல ஓகே அப்போ வந்து ஒரு 60,000 70,000 வியூஸ். எல்லாருமே பாட்டு பண்ணாங்க, இவர் பாட்டு பாடவே விடல. ஸோ இட்ஸ் லைக் ஆர்கானிக், இட்ஸ் லைக் ரீலி. அப்ப அந்த சமயத்துல இட்ஸ் லைக் எதுவுமே இல்லை, இவர் பாடவே விடல, எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. இட்ஸ் லைக் ஐ நெவர் சீன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்ததே இல்லை லைஃப்ல. நான் லைக் இட்ஸ் லைக் மனிதன் ஒரு பாதி முகம் மூடி அப்படியே த ஹோல் கிரவுட் ஒரு பயங்கரமான நம்மளும் போய் பண்ணலாம் அப்படி வெறியாகும் எனக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு பவர் எடுத்துட்டு அது எதுவுமே டான்ஸ் நம்பர் கிடையாது, பார்ட்டி சாங் கிடையாது, லைஃப் பத்தியே இருக்கும் பேசிக்கா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகரா வேணா தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு மியூசிக் தியேட்டர் தெரிஞ்சிருக்கும். பட் ஓஜிஸ்க்கு எல்லாருமே ஹிப்ஹாப் தமிழாவை ஒரு ஆல்பமா தான். அவரை பத்தி சொல்லுங்க. How do you see it? Yeah, it's like அவர்தான் the OG, the goat. It's like இது பண்ண முடியும் இங்க வந்து ஒரு இட்ஸ் லைக் எல்லாரும் அந்த ஒரு சமயத்துல வந்து எப்பயுமே வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட் யாராவது இருக்கிறவங்க தான் வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து இந்த மாதிரி ஒரு உச்சத்தை அடைய முடியும்னு ஒரு இது இருந்த காலத்துல லைக் சம்மன் லைக் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வழியா ஒரு ஹீரோ ஆகி அது வந்து பெரிய ஹோப் எங்க எல்லாருக்குமே தந்துச்சு. ராப் சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. நான் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஆமா, அப்போ அந்த டைம்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. தமிழ்ல ஒருத்தர் ஃபுல் ஃபிளெஜ்ட் ரேப் பண்றாரு அப்படின்னு ஆச்சரியமா கேட்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவரோட எல்லா பாட்டும் மனப்பாடம் பண்ணி பாடி அதுக்கு வைப் பண்ணி ஸ்கூல்ல தனி ஒரு கிளப்ல அவரு ரிக்ரெட் பண்ணாரு ரீசெண்டா கிளப்ல பம்ப்ல பண்ணதுக்கு நான் தப்பா பாடி கூடாது. ஆமா ஆமா அப்படியே இது பண்ண அது ஒத்துக்கிட்டாரு. மேட் ஷூர் நான் வந்து தப்பா பண்ணிட்டேன். எல்லாரும் பண்ண மாட்டாங்கல்ல, எல்லாருமே இமேச்சரா ஒரு விஷயம் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் அந்த லைக் பாத் ஸ்ட்ரைட் பண்ண மாட்டாங்கல்ல, அப்படியே விட்டுருவாங்க. இட்ஸ் பிக் ஆஃப் ஹிம் டு டு இட். அவரோட இறைவான ஒரு பாட்டு ஒன்று இப்போ ரீசெண்டா கூட பார்த்தேன். அந்த பாட்டு எனக்கு புல்ல அரிச்சிருச்சு திரும்பி பார்க்கும்போது. பயங்கரமா இருந்தது. என்ன ரைட்டிங், நிறைய விஷயம் பேசணும். உங்களோட ஆசாமி சாங் பத்தியும் சரி, உங்களுக்கு இந்தியா ஆர்டிஸ்ட் பத்தி அப்படிங்கிறது சரி, உங்களோட ஜேர்னி பத்தியும் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்யூ.